வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான டைனமைட் ப்ரான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நல்ல ஒரு ஸ்டார்டராகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரானை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 400 கிராம் அளவு ப்ரான் வச்சுருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து 15 to 20 மினிட்ஸ் இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு மேரினேட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ப்ரான் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதில் 200 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மைதா மாவு ப்ரானை கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம ப்ரான்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ப்ரானையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ப்ரானை நல்லா முறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். நம்ம டைனமைட்டுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 100 கிராம் அளவு எக்லெஸ் மயோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான் சேர்த்து சாஸ் நம்ம ப்ரானை கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை நல்லா கிளறி விட்டு அதன் பிறகு அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரான் டைனமைட் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான ப்ரான் டைனமைட் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.